இப்படி எல்லாரும் வேட்டி சட்டை போட்டு இந்த பசங்க ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, எங்களுக்காக தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க குரூப் வைஸா நாங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கலுக்கு முன்னாடி வந்து எல்லா காலேஜ்லயும் நடக்கும். பட் இங்க மாறிருச்சு. டியூ டு சம் சந்தர்ப்ப சூழ்நிலைனால நாங்க ஜான் 25, 26ல தான் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே தாஷ்கண்ட் மெடிக்கல் அகாடமி ஸ்டூடெண்ட். அதாவது டெஸ்டினேஷன் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி ஃபார் இந்தியன் கல்ச்சர் அட் தாஷ்கண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அங்கே போய் எம்பசி பீப்புளெலாம் வந்திருந்தாங்க, இந்தியன் எம்பசி. ஸோ அவங்க மூலயமா நாங்கள் அரிசி போட்டு அங்கே இருக்கிற டீச்சர் வந்து அந்த பொங்கல் செஞ்சாங்க. எல்லாரும் all the students please come. ஒன்ஸ் இந்தியன் எம்பசி பீப்புள்ஸ்லாம் வந்து அரிசி போட்டாங்க. அண்டு தமிழ் கல்ச்சர் கமிட்டி மெம்பர்ஸும் அந்த பானையில் அரிசி போட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரிசி போட்டதுக்கப்புறம் சுவையான பொங்கல் ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் உங்க பலத்த கைகோஷங்களை கொடுங்களேன். கம் ஆன் சவுண்ட் பக்கறீங்க. கத்துக்கடா அதாச்சு. பொங்கல் செலிப்ரேஷன்னா என்ன, ஜஸ்ட் பொங்கல் மட்டும் வச்சுட்டு போகிறதா கிடையவே கிடையாதுங்க. சில ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு 2 பீப்புள் தேவை. அந்த 2 பீப்புளுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அண்ட் அவங்க சூப்பராக ஆங்கரிங் பண்ணாங்க. ஒரே வருத்தம், நான் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், பேக் ஸ்டேஜ்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலையா? பேக் ஸ்டேஜ்லயும் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வரப்போகுது ரீனா ஃபார் சிங்கிங். என்கரேஜ் பண்ணலாம், கம் ஆன் வாங்க. தெரியலையே என்ன சொல்றது, அதான் உங்களை என்ன சொல்லுன்னு போயிட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க. கேப்போம் எப்படி இருந்துச்சு பாட்டு, எங்களுக்கு சொல்ல வரல. சூப்பர்ங்க. அடுத்த இசை மழையில் நிறைய தயாரா? அடுத்த இசை மழை. ஓகே, லெட்ஸ் வெல்கம் கோமலேஸ்வரி அனுஜா. என்ன ஆல் செக் பண்ணி வச்சிருக்கீங்களா? 500 ரூபாய் பேடிஎம் करो. எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு வெள்ளந்து. 250 பேடிஎம் அவ்வளவுதான். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குரூப்மேட்ஸில் இருந்து 2 பேர் பாட போனாங்க. சூப்பராக பாடினாங்க. அண்ட் இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் நின்று பாடுறது. பட் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் அவங்க சூப்பராக பாடினாங்க. ஓகே, அடுத்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுக்கலாமே. அடிக்கடி எனக்கு
அடுத்தது என்னது? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே தமிழ் கல்ச்சர் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ இவங்க பழைய பாட்டுக்கு ஆடுனாங்க. பட் நைஸ், ரொம்ப சூப்பரா ஆடுனாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்ல பழைய பாட்டுல டான்ஸ் ஆடலைன்னா எப்படி? கண்டிப்பா வேணுங்க. ஸோ இந்த டான்ஸ் ரொம்ப Fan of நல்லா her, இருந்துச்சுங்க. and she's from Iran. So can you give applause for her? She came and she danced for our culture. It's a big thing for us. Yeah, I'm requesting her to give me a kiss, please. Yeah, thank you so much. நிறைய ஃபீலுக்கு போகிறதுக்காக நமக்கு ஒரு பாட்டு பாட ஒருத்தவங்க வராங்க, ஷிபின் ஒருத்தவங்க. ஒரு நம்ம அப்ளாஸ் கொடுக்கலாமே. Thank you so much. அடுத்தது பாட போறது வந்து கீர்த்தி வாசன் ஒருத்தவங்க சொல்லிட்டு வந்து பாட போறாங்க. 2K சாங். ரெடியா இருந்துக்கோங்க. ஸ்கூல்ல இப்போ வாங்க. அகைன் 5 ரூபாய் பூஸ்ட் பேக்கெட் வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. யாருமே கத்த மாட்டேங்கிறீங்க, எனர்ஜியே இல்ல. 5000 சோம்ஸ் கொடுங்க, தான் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு ஒண்ணு கிடையாது. ரூலியே போய் சோம்ஸ் தெரியல. சரி, அடுத்த ஒரு கேம் நடக்க போகுது. இன்க்ரீஸ் பண்ணுவோம். So, பழைய காதல் பார்த்தாச்சு, புதிய காதல் பார்த்தாச்சு. This time is Gen Z's time, and here with us the talent show for kids. And right now, I'm about to call upon Mr. Akshar on stage for Spell Bee. So he came prepared with lot of words, and here we have our dignitaries as juries, and they will ask him some random words, and here we will witness Akshar's talent. Are you all ready? MILLENNIOM. Oh, super! You got it. Perfect. Congratulations. Well done. Forgot again? Okay. The next one is, okay, go for it. Psychology. PSYCHOLOGY. Oh, that's genius. Okay. Hypothesis. HYPOTHESIS. There is the picture of India. Very nice. More? இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் சம் எஜுகேஷ்னல் கண்டென்ட் டாஸ்க்லாம் இருந்துச்சு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் பி டாஸ்க் பண்ணால் அதில் வந்து கேட்ட எல்லா வேர்ட்ஸுமே கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட சொன்னாங்க. Okay. Perseverance. PSEVERANC. தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை உணர்த்துற மாதிரி இந்த பையன் அட்டகாசமான சிலம்பம் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. And the fitness of men, and Tamilians should do this art, and nowadays most of the children are not doing, but we are encouraging, and right now India is supporting this as a national game. So well done, Mr. Adit Joshua. Next we would like to call upon இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறனால அட்டகாசமாக யோகா ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி சில பல யோகா ப்ராக்டிஸ் வந்து பண்ணாதான் கொஞ்சம் லேசினஸ் போகும் அண்ட் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம். you are so beautiful and so flexible in your body that she performed the yoga, the traditional art of India,
and with this art, everybody can maintain their fitness. So we ask everybody to practice yoga every day, at least Surya Namaskar. அண்ட் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தமிழ் கவிதை சொன்னாங்க. ஸோ கேட்க சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்னஸ் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அவன் ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடும்போது எல்லாரும் அந்த சின்ன பையனை தான் ரசிச்சுட்டு இருந்தோம், அவனோட டான்ஸை. செலிப்ரேஷனுக்கு வந்திருந்த எம்பசி பீப்புளும் ப்ளஸ் தமிழ் கமிட்டி பீப்புளுக்கும் ஒரு அட்டகாசமான டாஸ்க் வச்சாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பிந்தி கண்ணை மூடிட்டு அந்த ஃபோட்டோவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு. அண்ட் அதாங்க போயிட்டுருக்கு, ஒரே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு யார் வந்து கரெக்டாக போடுவாங்க அப்படின்னு. அவங்களுக்கு டாஸ்க் முடிஞ்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து டாஸ்க் காம்படிஷன்ஸ்லாம் வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. கண்டிப்பாக பொங்கலில் காம்படிஷன் டாஸ்க் இல்லாமல் எந்த பொங்கல் செலிப்ரேஷனும் முடியவே முடியாதுங்க. பெரிய பசங்களுக்குலாம் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து காம்படிஷன் வச்சாங்க. பொங்கல் செலிப்ரேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விளையாட்டே உரி அடிக்கிறது தான். அது இல்லைன்னா எப்படிங்க பொங்கல் செலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்? அதையும் வச்சோங்க. வச்சு அண்ட் இந்த அண்ணா தான் வந்து அந்த உரி அடிக்கிறத வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அடித்தாங்க. அண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பென்சில் ஸ்கெட்ச் ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்மளோட தமிழ் கல்ச்சர்ஸில் இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய கோவில், தஞ்சாவூர் கோயில் அதெல்லாம் வந்து பென்சில் ஸ்கெட்ச் மூலயமா வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளும் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாக், அதாவது ரேம்ப் வாக் போகலாம், ப்ளஸ் சம் பேட்டன்ட் ரேம்ப் வாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வச்சுருந்தோம். அண்ட் அதுக்குள்ளே சம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியில் எங்களோட ரேம்ப் வாக் இருக்குங்க. என்னோட 2 க்யூட்டான ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆங்கரிங் பண்ணதுக்கு 2 பேர்த்துக்குமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஆங்கரிங். பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா பாக்ஸ் இருந்துச்சு. அதில் எங்கள் எல்லா பேரும் போட்டிருந்தோம். கடைசியாக தான் வந்து ஏதோ தெரில, என்ன லக்கி பண்ணியிருக்கேன்னு தெரில, என் பேர் வந்துச்சு. ஸோ எம்பசி மெம்பர்ஸ்லேருந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அண்டு சார் பார்த்திங்கன்னா அவர் ஹிந்தியில் வந்து தமிழ் கல்ச்சர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இவ்வளோதாங்க, 4 தடவை 5 தடவை 6 தடவை ப்ராக்டிஸ் பண்ண ரேம்ப் வாக் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரேம்ப் வாக் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ரேம்ப் வாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ உலகத்துக்கு காமிக்கும்போது ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு ஒவ்வொரு டயக்ராமும். Beautifully done. Zubair Ali sir is honoring the participants. Artists. Come, they have drawn beautifully. So, Devashri, how unlike this? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட தமிழ் டிஷ்ஷஸ் சாப்பிட்றேன். ரசம், சாம்பார், பாயாசம், அப்பளம், ஊறுகாய், பொரியல் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். அண்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாரும் இப்போ ஹாஸ்டலுக்கு போகிறோம். அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டில் பாய் பாய்.